வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கு 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தினால் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அநாதி சிநேகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரே. உம்முடைய மகா பெரிய அன்பை எண்ணி நாங்கள் ஆண்டவரே சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை கனம் பண்ணி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கு நடக்கிற எல்லாவற்றின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பாடல்களை பாடுகிற, இசைக்கருகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேல உம்முடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் மனங்களிலும் வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் மிகவும் பெரியவர். அவருடைய கரம் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும். ஒரு காற்றை அனுப்பினால் போதும், காடைகள் குவியல் குவியலாய் வந்து கொட்டும். கல்லை பிளந்து அதிலிருந்து தண்ணீரை வரவழைக்க நம்முடைய தேவனால் முடியும். மோசே கோலை நீட்டின போது கடல் 2ஆய் பிளந்து போனது. திரும்ப அவர் சொல்லும் பொழுது பிளந்த கடல் ஒன்றாக சேர்ந்தது. இவ்வளவு பெரிய அதிசயமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு பதரை போல மாற்றி போட வல்லமை உள்ளவர் அவர். வியாதி வேரோடே அற்றுப்போக பண்ணுகிற தேவன் அவர். ஒன்றுமில்லாத நிலைமையை எல்லாம் உள்ள நிலைமையாக மாற்ற வல்லமை உள்ளவர். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் பொழுது, இப்படிப்பட்டதான மிகப்பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனை துதித்து போற்றி பாடுவோம். பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒரு
ஒன்று சேரும். நீ முற்றுவிட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணி தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவீர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய நினைத்தால் அது ஒரு நாளும் தடைப்படவே படாது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால் அதை தடுக்க யாராலும் முடியாது.
நாம் ஒவ்வொரு நாளும் உயருவதையோ பெருகுவதையோ யாராலும் தடுக்க முடியாது. நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை மாத்திரம் நாம் நம்பி வாழும் பொழுது அவர் நமக்காய் யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கின்றார். அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். என்னால் முடியவே முடியாது என்று சொல்லி நாம் பயந்து கலங்கி நிற்கின்றதான வேளையிலே அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நான் இருக்கின்றேன், நீ பயப்படாதே என்று சொல்லி நமக்கு ஆறுதல் சொல்லி நம்மை வழிநடத்த வல்லவராய் அவர் இருக்கின்றார். மனம் தளர்ந்து போகின்றதான வேளைகளிலே அவர் நம்மை தைரியப்படுத்தி நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி தாங்குகிறவராய் அவர் இருக்கின்றார். தொடர்ந்து நாம் தேவனை துதித்து ஆராதிப்போம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என்ற கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடே என்றாரே. கர்த்தர் என்ற கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடே என்றாரே. என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது
திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தருடன் அருகின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தருடன் அருகின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். அவரோடு நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நாளும் வீணாக போகவே போகாது. அந்த நேரங்கள் நாம் செலவிடும் பொழுது அவை நமக்கு பலனை கொடுக்கின்றது. பரலோகத்திலே தூதர்கள் எப்பொழுதும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதே போல பூமியிலே நாமும் நம்முடைய தேவனை போற்றி பாட வேண்டும். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கின்றார். தகப்பனை போல நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்தி வருகின்றார். அப்படிப்பட்ட தேவனை நாம் இன்று காலையிலே ஆராதிப்போம். செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்
என்னை பலவானாய் மாற்றுதையா. மூடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று கொள்கிறேன் ஐயா. நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுவே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஆகாயம்
செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை மகளாக தெரிந்து கொண்ட தேவன், நம்மை மறுபடி பிறக்க வைத்தவர், நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், மகிமைக்கு பாத்திரர். அவர் எப்பொழுதும் இருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார், இனிமேலும் வருகின்றவர். தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். என்னை மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமென். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா.
உம்மிடத்திலே நாங்கள் அன்பு செய்கின்றோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பாவியாகிய எங்களை அப்பா உம்முடைய மகனாக மகளாக நீர் தெரிந்தெடுத்து கொண்டீர். எங்களை மறுபடியுமாய் பிறக்க வைத்தீர். எங்களை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நீர் மாற்றினீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் மகிமைக்கு பாத்திரர் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மோடு நாங்கள் எப்பொழுதும் அதிகமான நேரத்தை செலவிடும்படியாய், அதனால் நாங்கள் பலவான்களாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்களுடைய எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால் அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ண ஒருவராலும் முடியாது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களுக்கு எதிராக எந்த மனுஷனும் நிற்க முடியாதப்பா. ஏனென்றால் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். நீர் எங்கள் மீது வைத்த அன்பு மகா பெரியது அப்பா. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை ஆண்டவரே. எங்களுக்காக உம்முடைய உயிரையே நீர் எங்களுக்கு தியாகம் பண்ணி இருக்கிறீர். கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காய் நீர் சிந்தி இருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காய் காயங்களை ஏற்றுக்கொண்ட தேவன், உம்முடைய தழும்புகளாலே நீர் எங்களை குணப்படுத்தினபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் பரிகாரியாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே தேவனாயிருந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியா எங்களை முற்றிலுமாய் நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட நிழலாடினபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வார்த்தையின் வேளையிலும் வார்த்தையை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஔஷதமாய் காணப்படட்டும். மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதிகன மகிமை ஆவற்றை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் காணிக்கையும் தசம பாகத்தையும் விதைக்கிறதுக்கு முன்பாக ஒரு சங்கீத பகுதியை ஒரு 10 நிமிஷம் தியானிச்சுட்டு பிற்பாடு தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கிறவர்களாய் இருக்கு. ஆகவே சங்கீதம் 23 நாம் திருப்பிக் கொள்வோம். தாவீதின் சங்கீதம் 23 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் புஸ்தகம்
எழுதின ஒரு பின்பகுதியை நாம் பார்க்க போகிறோம். தாவீது இங்கு சொல்லுகிறார் முதல் வசனத்தில், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது அப்படின்னா, தாவீது சவுலுக்கு முன்பாக தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படி தேசம் தேசமாய் காடு மலை அப்படின்னு போறாரு பாருங்க. பெலிஸ்தே தேசம், அம்மோன் தேசம், இப்படி தேசம் தேசமா போறாரு அவர். இப்போ தாவீதை கொலை செய்யும்படி எந்த ஒரு சரியான காரணமும் இல்லை. ஆனால் ஒரு தவறுதலான ஒரு புரிந்து கொள்ளுதல் சவுலுக்கு இருந்ததுனால தாவீதை கொலை செய்யும்படி வகை தேடினார். அப்படி தாவீதை கொலை செய்யும்படி வகை தேடும் பொழுது அவர் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்படி அவர் தேசம் தேசமாய் போகும் பொழுது இஸ்ரேல் தேசத்தில் யூதேய பாலைவனம் என்கிற ஒரு பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனம் எப்பேற்பட்ட பாலைவனம் சொல்றாங்க வேத பண்டிதர்கள் அப்படின்னா, அங்க 100 அதாவது 3 முறைக்கு மேல மழை வராது அப்படின்னு சொல்றாங்க. சுத்தமா தண்ணி இருக்காதுன்னு சொல்றாங்க. 140 டிகிரி, 160 டிகிரி, 100 டிகிரி, அப்பேற்பட்ட ஒரு வெப்பநிலை அங்கே காணப்படும்ன்றாங்க. அது மட்டும் இல்லை, சூறாவளி போன்ற ஒரு காற்றுகள் எப்படின்னா மண்ணை கிளப்பி, அந்த பாலை நிலம் மண் இருக்கு பற்றி, அந்த மண்ணை கிளப்பி உஷ்ணமான பயங்கரமான ஒரு இந்த மண்ணை கிளப்பி அப்படியே சுழற்றி அந்த மாதிரி சூறாவளி காற்றை போல் இருக்கும் சொல்கிறாங்க. அப்போது சவுலுக்கு பயந்து தாவீது வரும் பொழுது இந்த யூதேயா பாலைவன் என்கிற கேட் முன்னாடி, அதாவது வாசலுக்கு முன்னாடி நிற்கிறார். அந்த வாசல் பேர் தான் மாகோன், அந்த ஏரியா பேர் வாசல். அப்போ அந்த மாகோனுக்கு முன்னாடி நிற்கிறாரு. தாவீதை சுற்றி சூழ்ந்துட்டாங்க சவுலுடைய சேனைகள். சவுல் சூழ்ந்துட்டாங்க. அப்படி சூழ்ந்து நிற்கும் பொழுது பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 22. அந்த முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 22. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? இப்போ தப்பிச்சு போகும் பொழுது தாவீதை சூழ்ந்துட்டாங்க. அந்த யூதேயா பாலைவனம் என்கிற அந்த வாசலுக்கு முன்பாக நிற்கிறாரு தாவீது. மாகோன் என்ற இந்த வாசலுக்கு முன்பாக நிற்கிறாரு, சூழ்ந்துட்டாங்க. அப்போ திடீர்னு சவுலுக்கு ஒரு நபர் சொல்கிறான், நம்ம தேசத்தின் மீது பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வருகிறார்கள். அப்போ படையெடுத்து வரும்பொழுது சவுல் என்ன பண்ணுறாருன்னா, தாவீதை கொலை செய்யும்படி திட்டம் தீட்டினார் இல்லையா, அந்த திட்டத்திலிருந்து பின்வாங்கி மறுபடியும் அவர் திரும்பி போயிட்டார். இப்போ திரும்பி போகும்பொழுது தாவீதுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது, 2 வழி இருக்கு. ஒன்று என்ன பண்ணணும்னா, இந்த யூதேயா பாலைவனத்திற்குள்ளே போனோம், இல்லை பின்னாடி மறுபடியும் வந்த இடத்துக்கே போனோம். இப்போ சவுல் போனார் பற்றி, அந்த இடத்துக்கே போனோம். இப்போ மறுபடியும் போக முடியாது. மறுபடியும் போனால் சவுல் தேடி தாவீதை கொலை செய்ய முடியும். அதனால் என்ன பண்ணுறார் தாவீது, இந்த யூதேயா பாலைவனத்திற்குள்ளாக வராரு. இப்போ வரும்பொழுது இந்த யூதேயா பாலைவனம் நான் சொன்னேன் 140 டிகிரி வெயில் அடிக்கும், சூறாவளி போன்ற காற்று வீசும், எதுவுமே இருக்காது. அங்கே பள்ளத்தாக்குகள்லாம் இருக்குன்றாங்க. எப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகள் அப்படின்னா, கரணம் தப்பினால் மரணம்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பள்ளத்தாக்குலாம் இருக்குன்றாங்க. அப்போது எப்பவுமே ஒரு பாலைவனம் இருந்தால் ஒரு சோலைவனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பாலைவனத்துக்குள்ள ஒரு சோலைவனமும் இல்லை என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த பாலைவனத்திற்குள்ள தாவீது கடந்து வருகிறார், உள்ள வராரு. தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள முடியல, அவருடைய ஜீவன் போக பொழுது கடைசி தருவாயில் இருக்கிறாரு. அப்போ இந்த பாலைவனத்தில் கடந்து இந்த பக்கம் வந்தா, அதாவது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு வந்தாதான் ஒரு சோலைவனம் இருக்குது. அந்த சோலைவனம் பேர் தான் எங்கேதி. இப்போ அந்த எங்கேதியில தான் என்ன இருக்கும்னா, ஆடுகளை மேய்ச்சல் கொண்டு வருவாங்க. அது எப்பேற்பட்ட ஒரு செழிப்பான நிலமா இருக்குது அப்படின்னா, பசும்புல் தோன்றுகிறது,
அமர்ந்த தண்ணீர் வந்து பூமியிலிருந்து அப்படியே சுரக்குமா பாருங்க. பூமியிலிருந்து சுரக்கும் பொழுது குளிர்ச்சியான நீரை சுரக்குமா. இந்த எங்கேதியில் இப்பேற்பட்ட காரியம் இருக்குது. அதாவது பசும்புல் இருக்குது. பசும்புல் இருந்தால் தான் ஆடுகளை மேய்க்க முடியும். தண்ணீர் இருந்தால் தான் ஆடுகள் குடிக்கும் பாருங்க. ஆடுகள் பாருங்க தேங்கின நீரை குடிக்காது. இந்த குளத்துல தான் தேங்கி நிற்கிறது பற்றியா, அழுக்கு நீரை அது குடிக்காது. அப்புறம் அருவிலிருந்து கொட்டுது பார்த்தீங்களா, சவுண்ட் அப்படியே படப்படன்ட்டு, அந்த நீர் கூட குடிக்காது. அப்படியே மெல்லிய சத்தத்தோடு அப்படியே அமர்ந்த தண்ணீர்லேருந்து வந்து பார்த்து அந்த நீர் தான் ஆடு பருகும். அப்போ இந்த எங்கேதியில் பசும்புல் இருக்கு, அமர்ந்த தண்ணீர் நீரூற்றுகள் போல வருகிறது. இந்த ஏரியாவில் பேரிச்சை மரங்களும் இருக்கு. இது பேரிச்சை மரம் எப்பேற்பட்ட ஒரு பேரிச்சை மரம் சொல்றாங்க அப்படின்னா, ராஜாக்கள் உண்ணும்படி சுவை மிகுந்தது, இருக்கிறதுல ரிச்சஸ், செழிப்பு மிக்கது, இருக்கிறதுலே விலை உயர்ந்தது. அப்பேற்பட்ட ஒரு பேரிச்சை மரம் அந்த ஏரியாவில் வளருகிறதா இருக்கிறது. அப்போ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, திராட்சை தோட்டமும் அங்கே இருக்கு. அந்த எங்கேதி என்ற அந்த பகுதியில் சோலைவனத்தில் திராட்சை தோட்டமும் இருக்கு. திராட்சை தோட்டமும் இருந்தால் கூடவே ஒலிவ தோப்பும் ஒலிவ மரமும் இருக்கும். அது வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்கலாம். நம்ம வேதமும் அதை தான் கூறுகிறது. அப்போது இந்த 5 காரியங்கள் இந்த எங்கேஜில் இருக்குது. என்ன இருக்குது? பசும்புல் இருக்குது, அமர்ந்த நீர் இருக்குது, பேரிச்சை மரம் இருக்குது, திராட்சை தோட்டம் இருக்குது, ஒலிவ தோப்பு இருக்குது. அப்போது தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ளும்படி தாவீது இந்த பாலை நிலத்திலிருந்து, அதாவது 60 மைல் தூரன்றாங்க அந்த யூதேய பாலைவனம், சுற்றி ஒன்றுமே இருக்காது. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. தன்னுடைய ஜீவன் போக போகுது. இருதயம் அப்படிப்பட்ட ஒரு கதறலாக இருக்கிறது. ஒரு பாலை வனம், சூறாவளி போன்ற சூழ்நிலை இருக்கு பாருங்க. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை அடிக்கடி ஏற்படுகிறதா இருக்கிறது. சூறாவளி போன்ற கஷ்டம், பணக்குறைவு, பயம், பேர்பட்ட காரியம்லாம் நடக்கும் பொழுது அப்போ உள்ளிருந்து ஆண்டவர் தாவீதை தேற்றுகிறார். இல்லை இல்லை இல்லை, நான் உன்னை இந்த வனாந்திரத்தில் விட மாட்டேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் நல்ல மெய்ப்பன் அப்படின்னு அவரை தேற்றி கொண்டு வந்து தன்னுடைய ஜீவன் போக பொழுது, கடைசியாக வந்து அவ்வளோதான் போக பொழுதுன்ற அந்த இடத்துல வந்து விழுறாரு. அப்போ குளிர்ந்த காற்று, அமர்ந்த தண்ணீர் சவுண்டு கேட்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா பசும்புல் இருக்குது, தண்ணீர் இருக்குது. அப்போ அந்த இடத்துல போய் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ளும்படி தாவீது போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா தண்ணி பருகுகிறார். அப்போ அவர் தண்ணியை, அந்த அமர்ந்த தண்ணீரை பருகும் பொழுது பின்னாடி ஒரு சவுண்டு வருது பாருங்க, ஆள் நடக்கிற மாதிரி. பயந்து திரும்புறாரு. ஏன்னா அவங்க சவுல் துரத்துறாங்க, இங்கேயும் வந்துட்டாரா அப்படின்னு திரும்புறாங்க. திரும்பும் பொழுது அவரா போலே ஒரு அழகான ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுதுன்னா அந்த தண்ணீரை வந்து குடிக்குது. அப்போது தாவீது பார்க்குறாரு, இப்போ இந்த ஆட்டுக்குட்டி எப்படி வந்தது அப்படின்னா, அந்த ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். அந்த மெய்ப்பன் கோலும் தடியும் வச்சுட்டு இருக்காரு. அப்போ இந்த ஆட்டுக்குட்டியை எப்படி வந்து இந்த மெய்ப்பன் இந்த எங்கேதி என்ற செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து அந்த ஆடை மெய்க்கிறாரோ, அந்த சூழ்நிலை தாவீது இந்த 23ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். அப்போ இந்த பாலை நிலத்தில் அங்கிருந்து என்னை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்தவர் யார்? அவர் தான் என் மெய்ப்பராகிய கர்த்தர் அப்படின்னு இந்த சங்கீதத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ நாம் இந்த சங்கீதத்தில் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, தாவீதுக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறது போல நமக்கும் ஒரு நல் மெய்ப்பர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. இவர் எழுதுறாரு பாருங்க, 5ஆம் வசனம், சங்கீதம் 23 5ஆம் வசனம், சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து தாவீதை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்தார் பாருங்க. அந்த மாகோன் என்ற அந்த யூதாவின் பாலை நிலத்தில் என்ட்ரன்ஸில் நிற்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்போ அந்த பாலை வனத்தில் வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, சங்கீதம் 22 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்து எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கெர்ஜிக்கிற சிங்கத்தைப்போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது,
என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருவிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீ. எப்படி கதறாரு அப்படின்னா, நான் செத்து போக போகிறேன், பலன் இல்லை, என் நாவு மேல் நாவோடு ஒட்டிச்சு அப்படின்ற அந்த சூழ்நிலையிலிருந்து 23ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன்னா ஒரு நல்ல மெய்ப்பர் தாவீதுக்கு கிடைச்சிட்டாரு. நமக்கும் ஒரு நல்ல மெய்ப்பர். இப்போ பாலைவனம் போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம், வனாந்தர போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம், இப்போ சூறாவளி போன்ற ஒரு பிரச்சனைகள் எழும்பி இருக்கலாம். ஆனால் அங்கே நம்முடைய நல் மெய்ப்பராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக பாடுபட்டு மரித்து இரத்தத்தை சிந்தி உயிர் தெழுந்து இப்போ நம்மை அவருடைய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்போ அதிகமாய் கர்த்தருடைய நன்மை கிருபை எந்த அளவுக்கு தொடர முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த 5 காரியம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, செழிப்பை வெளிப்படுத்துகிறது. இப்போ மாகோன்லேருந்து எங்கேதிக்கு வந்த தாவீது, 22லேருந்து 23க்கு வந்த தாவீது எப்படி வந்தாரோ அதே போல் நம்மையும் தேவன் கொண்டு வர முடியும். இந்த எங்கேதியின் வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கைன்னா, செல்வ செழிப்பு நிறைந்த வாழ்க்கை, பசும் பொன், அமர்ந்த தண்ணீர், பேரிச்சை மரம், திராட்சை தோட்டம், ஒலிவ தோப்பு. இந்த ஒலிவ தோப்பு இந்த ஒலிவ எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்றார். இப்போ 3ஆம் வசனம் சொல்றாரு, அவர் என் ஆத்துமாவற்றை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்ற வசனம் சொல்லுகிறதையா. நீதியின் பாதையில் என்ன, சரியான வழிகளில் என்னை நடத்துகிறார் என்று எபிரேய மொழிபெயர்ப்பில் சரியான அந்த தமிழ் வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அப்போ தாவீதை அந்த பாலை வனத்திலிருந்து இப்பேற்பட்ட ஒரு செழிப்பான சரியான இடத்திற்கு கொண்டு வந்த அந்த நல் மெய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கும் நம்முடைய தேவனாகிய நல் மெய்ப்பர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். ஆகவே இந்த ஒரு நினைவோடு, இந்த ஒரு ஆசீர்வாதத்தின் எண்ணத்தோடு நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவர்களாக இருப்போம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைப்போம். நம் கரங்களை காணிக்கையும் தசமத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கைட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. எல்லா பிரச்சனைக்கும் நீர் முடிவு கட்டிவிட்டீர். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீர் என் மெய்ப்பராக இருக்கிறீர். எனக்கு தேவையான எல்லாம் என்னிடத்தில் இருக்கும், எப்பொழுது இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று விசுவாச அறிக்கை செய்வோம். நம்முடைய இதயத்தின் மீது நம்முடைய கரங்களை வைத்துக்கொண்டு இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். நான் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன். என்னுடைய கரத்துக்கு கர்த்தர் தன்னுடைய பலத்தை சேர்த்து இருக்கிறார். ஆகையால் கர்த்தரின் பலத்தினாலே எல்லா பிரச்சனைகளையும் நான் மேற்கொள்ளுவேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, ஜெயத்தை, சுகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிறது. நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன். என் கையின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம், ஆவியிலே ஆசீர்வாதம், ஆத்துமாவிலே ஆசீர்வாதம், குடும்பத்திலே ஆசீர்வாதம், சரீரத்திலே ஆசீர்வாதம், பொருளாதாரத்திலே எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என்னுடைய நிலத்தின் கனியிலே, என்னுடைய கர்ப்பத்தின் கனியிலே, என்னுடைய வாகனங்களின் பெருக்கத்திலே எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. என்னுடைய விரோதிகள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரும்
பார்த்து பயப்படுகிற அளவுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நாம் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை இருக்கும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை இருக்கும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலையிலே வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் நடைபெறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை நடைபெறும் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை. இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபையார் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கிறோம்.